இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரூட்ஸ் ஆர் சர்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? எக்ஸ்போனன்ட்ஸ் ஆர் இண்டீஜர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அந்த வீடியோ மறக்காம பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. அது பார்க்காம இது பார்த்தா புரியாது. ஓகே. இப்போ ரூட்ஸ்னா என்ன அப்படின்னா இன்வர்ஸ் ஆபரேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். சரி, இன்வர்ஸ் ஆபரேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். எக்ஸ்போனன்ட்ஸ்னா என்னன்னு எனக்கு தெரியும். இன்வர்ஸ் ஆபரேஷன்னா என்ன? இப்போ ஒரு அரித்மெட்டிக் ஆபரேஷனை இன்னொரு அரித்மெட்டிக் ஆபரேஷனை வச்சு அன்டூ பண்றது தான். அன்டூனா என்ன? திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வர்றது தான் இன்வர்ஸ் ஆபரேஷன்ஸ். இப்போ இன்வர்ஸ் ஆபரேஷன் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 46 பிளஸ் நிறைய இருக்கிறோம், பட் ரொம்ப சிம்பிள் தான். 46 பிளஸ் 4 ஈக்குவல் டு 50. 46 கூட 4 ஆட் பண்ணா 50 வருது. அப்ப 50 மறுபடியும் நான் 46 கொண்டு போகணும்னா 50 கூட நான் 4 மைனஸ் பண்ணாதான் 46 எனக்கு கிடைக்கும். அப்போ ஆட் பண்ணிருக்கேன், அதை அன்டூ பண்றதுக்கு சப்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, 36 மைனஸ் 6 ஈக்குவல் டு 30. இந்த இடத்துல 36ல 6 கழிச்சிருக்கேன், எனக்கு 30 வருது. மறுபடியும் நான் அன்டூ பண்றதுக்கு 30 கூட நான் 6 ஆட் பண்ணணும். சோ அதே நம்பர் கொண்டு வரணும்னா சப்ட்ராக்ட் பண்ணதை அன்டூ பண்றதுக்கு ஆட் பண்ணணும். சேம் ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் அன்டூ பண்றதுக்கு டிவிஷனும், டிவிஷன் அன்டூ பண்றதுக்கு மல்டிப்ளிகேஷனும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு எக்ஸ்போனன்ட்ஸ்னா என்னன்னு தெரியும். 4 எக்ஸ்போனன்ட் எடுத்தோம்னா 4 into 4 16. இந்த 16 அகைன் இந்த 4க்கு கொண்டு வர ப்ராசஸ்க்கு பேர் தான் ரூட். சிம்பிள். கிளியர்? அடுத்த ரூட்டோட சிம்பிள் பார்க்கலாம். சிம்பிள்ங்கிறது இப்படிதான் இருக்கும். ஸோ ரூட்டுக்கு இப்படி போட்டு இப்படி யாரும் இந்த அளவுக்கு இப்படி டீட்டெயிலா போட மாட்டோம். எல்லாரும் சும்மா இப்படி போடுவோம், ஒரு சிலர் இப்படி போடுவாங்க, கர்வா போடுவாங்க. பட் இதுதான் ப்ராப்பர் ரூட்டோட சிம்பிள். ஓகேவா? ஸோ எப்படி அடிஷனுக்கு பிளஸ் இருக்கு, மைனஸ்க்கு ஐ மீன் சப்ட்ராக்ஷனுக்கு மைனஸ், மல்டிபிளிகேஷனுக்கு, டிவிஷனுக்கு, எக்ஸ்போனன்ட்க்கு என்ன எனிதிங் பவர் 2 ஆர் 3 அது என்ன எழுதுவோம்? ஏ பவர் n எழுதுவோம் இல்லையா? ஸோ இப்போ ஏ பவர் n, அதாவது ரெண்டு நம்பருக்கு நடுவில் பிளஸ் இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டு நம்பருக்கு நடுவில் மல்டிபிளிகேஷன் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு நம்பர் இப்படி பவர்ல இருந்துச்சுன்னா அதுக்கு நான் எக்ஸ்போனன்ட் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு நம்பர் இந்த ரூட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ரூட் எடுக்கணும். கிளியர்? இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ இதே வந்து ரெண்டு நம்பருக்கு நடுவில் பிளஸ் இருந்தா நான் ஆட் பண்ணிடுவேன், மல்டிபிளிகேஷன் தான் மல்டிப்ளை பண்ணிடுவேன். இதே இந்த 2 பவர் 2 எக்ஸ்போனன்ட் கொடுத்தாங்கன்னா இந்த 2வை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடுவேன், ஆன்சர் வந்துடும். இப்போ நான் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரூட் இஸ் அ இன்வர்ஸ் ஆபரேஷன் ஆஃப் எக்ஸ்போனன்ட். இப்போ எக்ஸ்போனன்ட்ல ஒரு நம்பரை சேம் நம்பரை ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வந்தோம் இல்லையா? இப்போ ரூட்னா என்னன்னா இந்த ஆன்சரை இந்த எக்ஸ்போனன்ட்டை யூஸ் பண்ணி மறுபடியும் இதே ரிவர்ஸ்க்கு கொண்டு போறது தான். இப்போ ரூட்டுக்கு பார்க்கலாம், சிம்பிள். இப்போ இங்க எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரூட் 16 இருக்கு. இந்த ரூட் 16 என்ன பண்ணணும்? இப்போ 16 சேம் நம்பரால 2 டைம்ஸோ இல்ல 3 டைம்ஸோ மல்டிப்ளை பண்ணி சேம் நம்பரை ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நான் 16 கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? 4 into 4 16 வருமா? இதே 2 into 2 into 2 இதுவும் 16 வரும். அப்போ 16 சேம் நம்பர் ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 16 கொண்டு வரலாம், 4 into 4 16 கொண்டு வரலாம். அப்ப இது ரெண்டுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இந்த இடத்துல இப்ப இங்க எப்படி எக்ஸ்போனன்ட்க்கு மேல 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அப்ப 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோமா, அதே மாதிரி இங்க ரூட்லயே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. 2 3 4 என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம். அப்ப இங்க எவ்வளவு நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணணும். இங்க 4 இருந்துச்சுன்னா 2 into 2 into 2 into 2 நம்ம பிக் பண்ணிக்கலாம். இங்க 2 தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப 4 into 4 தான் கரெக்ட். அப்ப எப்படி எழுதணும்னா ரூட் ஆஃப் 16 4 into 4 எழுதலாம் இல்லையா? கரெக்டா? இந்த 4 into 4 இப்ப 2 into 2 2 ஸ்கொயர் எழுதுற மாதிரி 4 into 4 4 ஸ்கொயர் எழுதலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர். இந்த இடத்துல 2 ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இந்த 2வையும் ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன் நான் சொல்றேன், கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 4ன்னு வரும். அதாவது ரூட் 16க்கு நான் உள்ள இருக்க 16 நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதி கேன்சல் பண்ணனா 4 வருது. அப்போ ரூட் 16ஓட வேல்யூ 4. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இன்வர்ஸ் ஆபரேஷன். இதே நம்ம 4க்கு ஸ்கொயர் எடுத்து பாருங்க, 4 into 4 will become 16. அப்போ 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into 4 will become 16. அதுக்கு இன்வர்ஸ் ஆபரேஷன் பண்ணி நான் ரூட் 16 எடுத்தேன்னா it will become 4 ஸ்கொயர். கேன்சல் பண்ணோம்னா 4. அப்போ எக்ஸ்போனன்ட்க்கு இன்வர்ஸ் ஆபரேஷன் என்னது? ரூட். சிம்பிள். கிளியரா? இப்போ ரூட்டும் எக்ஸ்போனன்ட்டும் இன்வர்ஸ் ஆபரேஷன்ஸ் பார்த்திருக்கோம். இப்போ ரெண்டு பேத்துக்கும் என்ன இன்வர்ஸா ஒரு ரிலேஷன் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ 2 power 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட வேல்யூ என்ன? 4 இல்லையா? 2 power 2 ஈக்குவல் டு 4. இந்த 2 power 2வை ஆப்போசிட் இன்வர்ஸா நான் எழுதுனா என்ன பண்ணணும்? 2 power root 2 இல்லையா? இங்க பவர்ல 2 இருக்கனால இங்க நான் 2 போட்டிருக்கேன். இங்க பவர்ல 3 இருந்துச்சுன்னா நான் இங்க 3 போட்டிருப்பேன். பவர் 4 இருந்துச்சுன்னா நான் 4 போட்டிருப்பேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட் வந்து ரூட் 2 இல்லையா? இப்போ இது எப்படி எழுதலாம்னா
2 பவர் 1/2ன்னு எழுதலாம். ஏன் பவர்ல வந்து ஏன் 1/2 வந்துச்சு அப்படின்னா இங்க பவர்ல என்ன இருக்கு 2 இருக்கு. இந்த பவர் 2க்கு ஆப்போசிட் இன்வர்ஸ்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ரெசிப்ரோக்கலா நம்ம எடுக்கணும். இந்த இடத்துல 2 டிவைடட் பை 1 இருக்கிறதா அர்த்தமா? அதுக்கு நான் இன்வர்ஸ் எடுத்தேன்னா 1/2. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். இவங்க ரெண்டு பேரும் வந்து ரிலேஷன் என்னன்னா இப்போ 2 பவர் 2க்கு 4 ஈக்குவல். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். ஓகேவா? 2√2வும் 2 பவர் 1/2வும் ஈக்குவல். இதை நான் இப்படியும் எழுதலாம், இப்படி எழுதலாம். எப்படி எழுதினாலும் ஒரே மீனிங் தான். இப்போ 3 பவர் 1/3ன்னு இருக்குன்னா அதை 3√3ன்னு எழுதலாம். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா 4 பவர் 1/2ன்னு இருக்குன்னா நான் என்ன எழுதலாம்? இந்த 1/2வை √2வா மாத்தி 4 எழுதிடலாம். 1/2ன்னு இருந்துச்சுன்னா ரூட்டா மாறும். 1/3 இருந்துச்சுன்னா 3ஆ மாறும். நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா? சைன் ஏன் வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அந்த இடத்துல பிளஸ் வந்து மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும், மல்டிபிளிகேஷன் டிவிஷன் ஆகும், டிவிஷன் வந்து மல்டிபிளிகேஷன் ஆகும். அப்ப என்ன பார்த்தோம்? ஸ்கொயர் வந்து ரூட் ஆகும், ரூட் வந்து ஸ்கொயர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்ப அந்த இடத்துல இந்த 2 வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகுது, இங்க மல்டிபிளிகேஷனுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனா மாறும். அதுதான் இந்த 1/2. ஓகேவா? ஸோ 1/2வும் ரூட்டும் சேம். ரெண்டும் வேற வேற கிடையாது. ஒன்னு நான் ரூட்னு போடலாம், இல்ல 1/2ன்னு போடலாம். இதே கியூப் ரூட்டா இருந்துச்சு அப்படின்னா 1/3ன்னு போடணும். இதே 1/4 வந்துச்சுன்னா அது 4 பவர் ரூட். அதாவது இப்போ எனிதிங் 8 பவர் 1/4ன்னு இருக்குன்னா அதை 4√8ன்னு எழுதலாம். ஸோ 1/ன்னு வந்துச்சுன்னா ரூட்டும் ஈக்குவல். இதே பவர் 2ன்னு வந்துச்சுன்னா அதை நான் அப்படியே எக்ஸ்போனன்ட் பண்ணணும். இப்போ 2 பவர் 2ன்னா அதுக்கு ஈக்குவல் என்னன்னா நான் எக்ஸ்போனன்ட் பண்ணி 2 into 2 போட்டு 4ன்னு போடணும். ஆனா இதுக்கு ஆப்போசிட் நான் என்ன எழுதணும் அப்படின்னா ஒன்னு 2√2ன்னு எழுதலாம், இல்ல 2 பவர் 1/2ன்னு எழுதலாம். இவங்க இதுக்கு ஆப்போசிட், நாட் ஈக்குவல். இவங்க இவங்களுக்கு ஈக்குவல். கிளியர்? இப்போ ரூட்ல வந்து இங்க மேல 2, 3, 4, 5, 6 எந்த நம்பர் வேணா நம்ம வரலாம் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? இப்போ வந்துச்சுன்னா இப்போ 2 வந்துச்சுன்னா நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ 2 வந்துச்சுன்னா 2√4 வந்து 2 into 2ன்னு எழுதலாம், ஆர் 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயரையும் இதையும் கேன்சல் பண்ணி நம்ம என்ன எழுதலாம்? 2ன்னு எழுதிடலாம். அப்போ இதே 3 வந்துச்சுன்னா என்ன பண்றது? 3 வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, உள்ள இருக்க நம்பர் இப்போ 2 பவர் 3னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 into 2 into 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த பவர் 3 இங்க ரூட்டா மாறுதா? அப்போ இங்க என்ன பண்ணணும்னா ஒரே நம்பர் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 27 வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 3 into 3 into 3 9, 3 9s are 27. அப்ப இந்த மூணு நம்பரும் ஒரே நம்பர் 3 டைம் இங்க 3 இருக்கு, 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எனக்கு இந்த ஆன்சர் வருது. அப்போ 3√3 கியூப்னு எழுதலாம். அப்போ இந்த 3யும் 3 ரூட்டையும் கேன்சல் பண்ணி 3ன்னு வரலாம். இப்போ இதே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கியூப்னு இருந்துச்சுன்னா இது நான் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இது 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க பவர் 2 தான், ரெண்டையும் நான் கேன்சல் பண்ண முடியாது. இங்க பவர் 2ன்னு இருக்குன்னா அந்த 2வையும் ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணலாம். பவர் 3 இருக்குன்னா 3யும் கியூப் ரூட்டையும் கேன்சல் பண்ணலாம். இங்க 4 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? 2 into 2 into 2 into 2 4 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணணும், சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல 16 வந்து 2 into 8 4 into 4ன்னு போடக்கூடாது. இந்த இடத்துல 4 இருக்கு, சேம் நம்பர் தான் திரும்ப திரும்ப 4 டைம்ஸ் வரணும். அப்போ இது என்ன எழுதலாம்? 4√2 பவர் 4 இதையும் கேன்சல் பண்ணி 2ன்னு எழுதலாம். கிளியர்? ஸோ இப்போ இந்த இடத்துல ஈஸியா உள்ள ரவுண்டா வந்துருச்சு, அதனால சால்வ் பண்ணிட்டோம். இதே கொஞ்சம் இப்படி ரவுண்டா வேல்யூ வரல, 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணி வரல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3√16 இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 3 ரூட் போட்டு 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணி எனக்கு 16 வரணும். 16 வருமா? ஒரு 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 16 வருமா? ஸோ 3 into 3 into 3 போட்டா 27 போயிடும். 2 into 2 into 2 போட்டா 8 வந்துடும். அப்போ ஒரு ப்ராப்பரா ரவுண்டா 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 16 வராது. அப்ப இந்த மாதிரி வரலைன்னா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்க என்ன இருக்கு? 3√16 இருக்கு. அப்போ இங்க நான் ஒரு 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணி எனக்கு 16 வரணும். ப்ராப்பரா எந்த 3 ரவுண்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 16 வராது. அப்ப இது என்னன்னா நிறைய ஒன்னு அல்கோரிதம், அதாவது ப்ராசஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா மேனுவலா மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம கால்குலேட்டர்லேயே போடலாம். கால்குலேட்டர்ல என்ன இருக்கும்னா y√xன்னு இருக்கும். ஒரு சில கால்குலேட்டர்ல வேற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி 2 வேரியபிள் வச்சு ரூட் இருக்கும். அப்ப இந்த இடத்துல 3 டைப் பண்ணி அந்த பட்டன் கிளிக் பண்ணி 16 கொடுத்தோம்னா வேல்யூ வரும். என்ன வரும்னா 2.51984 சம்திங் பெரிய நம்பர் வரும், இரேஷனல் நம்பரா வரும். ஓகேவா?
ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம், அப்போ இப்படி வருது. ஸோ இதோட ஆன்சர் வந்து இதுதான். அப்போ இது எப்படி செக் பண்ணலாம்னா, இப்போதைக்கு நான் ஒரு ரவுண்டா ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ ரவுண்ட் பண்ணோம்னா 2.52ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்தோம்னா 2 ஏன் 2 எடுத்தேன், ரவுண்ட் ஆஃப் பண்றது தெரியும்ல. இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் வந்து டெசிமலுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா +1 போடணும். இதே லெஸ் தென் 5னா 0 போடணும். இப்போ இந்த இடத்துல லெஸ் தென் 5, அப்போ 0 போட்டு இந்த 2 அப்படியே எடுத்துடலாம். இந்த 4 கூட 0 ஆட் பண்ணிட்டு அந்த 2 எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல 4ங்கிறது லெஸ் தென் 5, அப்போ 8 கூட 0 ஆட் பண்ணிட்டு இந்த 4 எடுத்துடலாம். 8ங்கிறது கிரேட்டர் தென் 5, அப்போ இந்த 9 கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டு இந்த 8 எடுத்துடலாம். ஆட் பண்ணோம்னா இங்க 10 ஆயிரும். 10ங்கிறது கிரேட்டர் தென் 5, அப்போ இந்த 1 கூட 1 ஆட் பண்ணிட்டு இந்த 9 எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா 2.52 வரும். இப்போ இந்த 2.52ங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். அப்போ அது கரெக்டாக எப்படி செக் பண்ணலாம், இந்த நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் வரும் இல்லையா. ஸோ 2.52 இன்டூ 2.52 இன்டூ 2.52 நான் போட்டேன்னா 16.003 சம்திங் ஒரு நம்பர் வரும். அப்போ இந்த இடத்துல ரவுண்டா 16 வராது. ஏன்னா இந்த இடத்துல பெரிய நம்பர் வந்ததை நான் ஷார்ட்டா ஒரு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் 99.99% அக்யூரசியில தான் வரும். அப்ப கரெக்டா வரணும்னா நான் ஃபுல் டெசிமலா நான் 3 டைம் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 16 வரும். அப்போ இவ்ளோ டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா மேனுவலா கால்குலேட் பண்றதுக்கு இந்த மாதிரி பேசிக் சம்ஸ் வந்து ஸ்கூல் லெவல்ல இருக்கிற மேக்ஸ் எக்ஸாம்ஸ்ல வராது. ஸோ மேக்ஸிமம் ரவுண்டா வர நம்பர்ஸ் தான் வரும். அதாவது 3 into 3 into 3, 2 into 2, 8 into 8, 11 into 11, ஸோ 9 into 9 into 9, இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி தான் பேசிக்ஸ் லெவல்ஸ்ல வரும். எப்படி வந்து ரவுண்ட் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது ரூட்டுக்கு உள்ள இருக்க நம்பரை நான் வெளியே எடுக்கிறதுக்கு 2 into 2 into 2, 4 into 4 அப்படி ரவுண்ட் நம்பர் இருக்கிற மாதிரி தான் பேசிக் மேக்ஸ்ல வருமோ, அதே மாதிரி ஜென்ரலா ஸ்கூல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த 2 ரூட்டும் 3 ரூட்டும் தான் ஜென்ரலா வரும். 4 ரூட் 5 ரூட் எல்லாம் மேக்ஸிமம் அவ்வளவா யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஜென்ரலா யூஸ் பண்றது இது ரெண்டு தான். எப்படி எக்ஸ்போனன்ஸ்ல வந்து பவர் 2வும் பவர் 3யும் ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த பவர் 2 நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயரிங் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து கியூப்டு ஆர் கியூபிங்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இதுக்கு பேர் வந்து 2 ரூட்டு 3 ரூட்டுன்னு சொல்லாம ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லலாம். 2 வந்தா ஸ்கொயர் ரூட், 3 வந்தா கியூப் ரூட். இது ரெண்டும் ஜென்ரல் நம்ம நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்னு சொல்லி நம்ம நேம் வச்சுட்டோம். இப்போ இதுலயுமே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுங்கிறது தான் டிஃபால்ட் ரூட்னு சொல்லலாம். அதாவது ஜென்ரலா ஒரு நம்பருக்கு ரூட்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஸ்கொயர் ரூட் தான். இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா நான் 2 ரூட் 2 அப்படின்னு போடலாம், அதாவது ஸ்கொயர் ரூட்டும் போடலாம், இல்ல வெறும் ரூட்டும் போடலாம். இது எந்த நம்பருமே போடாம ஒரு ரூட் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 2 தான் இருக்குன்னு அர்த்தம். 2ங்கிறது டிஃபால்ட்டான ரூட் தான். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வெறும் ரூட் இருந்தாலும் அது ஸ்கொயர் ரூட் தான், இல்ல இங்க 2 போட்டாலும் ஸ்கொயர் ரூட் தான். இன்கேஸ் எனக்கு கியூப் ரூட்டோ 4 ரூட்டோ நான் எடுக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கியூப் ரூட் எடுங்க, 4 ரூட் எடுங்க, ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இன்கேஸ் வேற எந்த ரூட்டுமே இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் தான் அப்படின்னா டிஃபால்ட்டா வெறும் ரூட் சிம்பிள் மட்டும் தான் இருக்கும். ஸோ 2 வந்தா ஸ்கொயர் ரூட், 3 வந்தா கியூப் ரூட், 2ங்கிறது டிஃபால்ட் ரூட். ஸோ ரூட்ல 2 இருந்தாலும் இல்லைனாலும் அது ஸ்கொயர் ரூட் தான். இப்போ ரொம்ப ரூட்டுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் காம்ப்ளிகேட்டடாலாம் வராது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ரூட் பவர் வந்து 3 ரூட் 16லாம் வராது, கொஞ்சம் ரவுண்டான வேல்யூஸ் தான் வரும். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் தான் வந்து டிஃபால்ட்டான ரூட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்ப எல்லா நம்பருக்குமே இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் நம்பர் எல்லாத்துக்குமே ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஈஸியா வந்துருமான்னு கேட்டா கிடையாது. ரூட் 2 வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1.41422135 வருது. அதாவது ஒரு இது வந்து இரேஷனல் நம்பர், இதுவும் ஒரு இரேஷனல் நம்பர். இதெல்லாம் நம்ம டைப்ஸ் ஆஃப் நம்பர்ல பார்த்திருக்கோம். அப்போ 1.41422135 அந்த பெரிய நம்பர் இருக்கும் இல்லையா, அது இன்டு சேம் நம்பர் ரிப்பீட் பண்ணாதான் எனக்கு 2 வரும்ன்றாங்க. அப்ப எக்ஸாக்டா 2 வராது, ஏன்னா இதெல்லாம் இரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா. பட் இந்த வந்து பாத்தீங்கன்னா 2 into 2 is 4. ஸோ அப்போ ரெண்டு நம்பரை சேம் நம்பரா 2 டைம் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துருச்சு. 1 into 1 is 1. அப்போ இந்த மாதிரி ரவுண்டா வருது இல்லையா, இது பேர் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரெண்டு நம்பரை பர்ஃபெக்டா, அதாவது டேஷ் இன்டூ டேஷ் போட்டா எனக்கு ஒரு ரவுண்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 into 1 1, 2 into 2 4, அதே மாதிரி 3 into 3 is 9, 4 எல்லா டேபிள்ஸ்லயுமே ஒவ்வொரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கும். 5 into 5 is 25, so 6 into 6 is 36.
இந்த மாதிரி எல்லா டேபிள் நீங்க எந்த டேபிள் எடுத்தாலும் எல்லா டேபிளையும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கும். 11 × 11, 12 × 12, 16 × 16 சொல்லிட்டு எல்லா நம்பர்ஸ்லயுமே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கும். ரெண்டு ஹோல் நம்பர் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு நம்பர் கொடுக்குது, அதுல ரூட் எடுக்க முடியும் இல்லையா? இப்போ 2 × 2னா ரூட் எடுக்கலாம். இப்போ 25க்கு ரூட் எடுத்தா 5, 36 ரூட் எடுத்தா 6, 16க்கு ரூட் எடுத்தா 4. இப்போ இந்த மாதிரி வர நம்பர்ஸ் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம சொல்லுவோம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? ரெண்டு ஈக்குவல் நம்பர், ரெண்டும் ரவுண்ட் நம்பர்ஸ், ரெண்டும் ஹோல் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கொடுத்துரும். அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் ரவுண்டா இல்ல, ஸோ இதுல ஹோல் நம்பரா இல்ல. அப்ப இவங்களெல்லாம் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு இது வரும். அப்போ எக்ஸாக்டா வருமான்னு தெரியுமா கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ டிஜிட் இருக்கும். எவ்வளவு டிஜிட் நம்ம எடுக்க முடியாது. ஸோ அப்ப இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்து ரூட்ஸோட லாஸ் பார்க்கலாம். எக்ஸ்போனன்ஸ்க்கு எப்படி லாஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ரூட்டுக்கும் இருக்கு. ஆனா ஒரு 2-3 தான் இருக்கு, சிம்பிளா முடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துட்டீங்கன்னா ரூட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ இன்டூ ரூட் ஆஃப் பி. அதாவது ஒரே ரூட்டுக்கு அடியில ரெண்டு நம்பர் மல்டிபிளிகேஷன் இருக்கு அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தாலும் ஈக்குவல் தான், இல்ல இது ரெண்டுக்கும் தனித்தனியா ரூட் எடுத்து அதுக்கு மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ரூட் ஆஃப் 32ன்னு இருக்கு. இப்போ 32க்கு 6 × 6 36 ஆயிரும், 5 × 5 25 ஆயிடும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஆனால் இது எனக்கு சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா 32வை 2 × 16 எழுதலாமா? 2 × 16 32. அப்போ ரூட் ஆஃப் 32வை 2 × 16 எழுதலாம். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a × bன்னு இருக்கு. அதை எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 2 × ரூட் ஆஃப் 16 எழுதலாம் இல்லையா? அப்ப அந்த ரூட் ஆஃப் 16 நான் என்னன்னு எழுதலாம்? ரூட் 2 × 16 4 ஸ்கொயர் which is 4 இல்லையா? அப்ப இது எப்படி எழுதலாம்னா 4√2ன்னு எழுதலாம். ரூட்டுக்கு முன்னாடி எந்த நம்பர் இருந்தாலும் அந்த இடத்துல மல்டிபிளிகேஷனோ டாட்டோ பிராக்கெட்டோ போடணும் அவசியம் இல்லை. ரூட்டுக்கு முன்னாடி எந்த நம்பர் சிம்பிளா அங்க இடத்துல நின்று இருந்தாலே அது மல்டிபிளிகேஷன் தான். ஓகேவா? அப்போ ரூட் a × b, ரூட் 2 × 16 இருக்கிறத தனித்தனியா ரூட் எடுத்து தனித்தனியா சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மாதிரி சால்வ் பண்றதுக்கு இதே உள்ள ஒரு வேரியபிள் இருக்குன்னா யூஸ் ஆகும். இப்ப இதே வந்து ஒரு 4x இருக்கு, ரூட் இருக்கு அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? ரூட் 4 × ரூட் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அப்போ ரூட் 4ஓட வேல்யூ 2, 2 × 2 4. ஸோ அப்போ இன்டூ ரூட் எக்ஸ் விச் இஸ் 2√x. அப்போ இது ஏன் 4xனே வச்சுக்கலாமே, 2x ஏன் மாற்றணும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ரூட் 4x டிவைட் பை 2ன்னு இருக்கலாம். அப்போ 2ன்னு இருந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்துல 2 வருமா? 2 கேன்சல் பண்ணோம்னா ரூட் எக்ஸ் மட்டும் தான் வரும். அப்போ சிம்பிளிஃபை பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த லாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப மெயினானது என்னன்னா இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் இருந்தா மட்டும்தான். இதே ரூட் ஆஃப் a + b இருந்துச்சுன்னா ரூட் ஆஃப் a + ரூட் ஆஃப் b will not be equal. மல்டிபிளிகேஷன் இருந்தா மட்டும்தான் இது ஈக்குவல். இப்போ செகண்ட் ரூல் பார்க்கலாம். சேம் எக்ஸ்போனன்ட் மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் தான் நம்ம தனித்தனியா எடுத்துக்கலாம், டிவிஷன் இருந்தாலும் தனித்தனியா எடுத்துக்கலாம். இப்போ இது எங்க யூஸ் ஆகும்னா ரூட் ஆஃப் 25/16 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் டிவைட் பண்றதே கஷ்டம். இது ரெண்டையும் டிவைட் பண்றதே டெசிமல்ல வந்துடும், அதுக்கு வேற ரூட் எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ரூட் 25 டிவைடட் பை ரூட் 16 போடலாம். போட்டோம்னா ரூட் 25 என்ன வரும்? 5 × 5 is 25. அப்போ ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர்னு வரும். அப்போ ஸ்கொயர் இது கேன்சல் பண்ணோம்னா வெளியே 5. ஒவ்வொரு டைமும் அந்த ஸ்டெப் எழுதி கேன்சல் பண்ணணும் அடிக்கணும் இல்லை. ரூட் 25 5 உனக்கு தெரியுமா? டேரக்டா 5 போட்டுக்கலாம். 16னா 4, டேரக்டா 4 போட்டுக்கலாம். இது இப்படியே விட்டாலும் ஓகே, இது இதுக்கப்புறம் பண்றதுனாலும் சிம்பிளிஃபை பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த லா நம்ம அப்ளை பண்ணலாம். தேர்ட் ஒன், ரூட் ஆஃப் a பிராக்கெட்ல n இருக்கு, a⁻n/2. சரி, முன்னாடி ரெண்டாவது லாஜிக் இருந்துச்சு, உள்ள ரெண்டு மல்டிப்ளிகேஷன் தான் தனித்தனியா போட்டோம், ரெண்டு டிவிஷன்ல இருந்துச்சு தனித்தனியா போட்டோம். இது எப்படி இங்க n இருக்கு இங்க n/2 2 எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? ரூட்டோட வேல்யூவை பவர் 1/2. இது இங்க எதுவுமே இல்லை, அப்போ இது ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா அது எப்படி எழுதலாம்? பவர் 1/2ன்னு எழுதலாம். இங்க பவர் 2 வந்துச்சுன்னா இவங்க ஆப்போசிட், ஆனா இந்த இடத்துல இது ஈக்குவல். ஸோ ரூட் 2க்கு ஏக்கு நீங்க ரூட் எடுத்தாலும் a⁻1/2 எடுத்தாலும் ஈக்குவல் தான். இதே கியூப் ரூட் ஆஃப் a இருக்குன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்? a⁻1/3ன்னு போடணும். இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை பவர் 1/ல போடணும். இது ரெண்டுமே ஈக்குவல் தான், எப்படி வேணா எழுதலாம். அப்ப இந்த இடத்துல ரூட் ஏக்கு பதிலாக என்னன்னு எழுதலாம்? a⁻1/2 பவர் n இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்போனன்ட் ரூல் பார்த்தோம். அப்போ a⁻m/n ஈக்குவல் டு a⁻mn. இது ரெண்டையும் டைரக்டா மல்டிப்ளை பண்ணோமா? அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 1/2 × n which is n/2. அதான் இங்க சால்வ் பண்ணிருக்கோம். a⁻n/2.
இதுவும் இதுவும் ஈக்குவல். இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் வந்து ரூட் ஆஃப் 16 இருக்குன்னு வச்சுக்கலாம், பவர் வந்து 8 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ரூட் 16ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதை வந்து நான் 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும் நானு, ரூட் 16ஓட வேல்யூ என்ன, 4 4 பவர் 8 4 நான் 8 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இது டிஃபிகல்ட். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணலாம், ரூட் 16 ஏக்கு பதிலா 16 போடணும். n இருக்கு, n-க்கு பதிலா 8 n/2 அப்ப 8/2 போடணுமா. அப்போ ஏக்கு 16 நான் போட்டேன், ரூட் எடுத்துடலாம், அதான் இங்க லாவே. ஸோ பவர் n/2 which is 8/2 என்ன வரும், 16 பவர் 4ன்னு வரும். இப்போ 4 8 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ற இடத்துல 16 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி இன்கேஸ் ஒரு பெரிய நம்பர் வருது அப்படின்னா அந்த இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம், ரூட்னா என்ன, அதை எப்படி எழுதலாம், ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போனன்ட்டுக்கு என்ன ரிலேஷனு, ஸோ இதுல ஸ்கொயர் ரூட்னா என்ன, கியூப் ரூட்னா என்ன, லாஸ்ல என்னென்ன இருக்கு, இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஸோ இதுலயே வந்து இதெல்லாம் ஓகே சார், எனக்கு எல்லாம் புரியுது. இப்போ ஒரு பெரிய ரூட்ல ஒரு பெரிய நம்பர் இருக்கு, 486 392 512 அப்படின்னு ஒரு பெரிய நம்பர் இருக்கு, அதுக்கு எப்படி ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இப்போ 16 எடுத்துட்டீங்க, 4 into 4 போட்டீங்க, 4 எடுத்தா 2 into 2 போட்டீங்க. ஒரு பெரிய நம்பர் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, அது சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ், அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ நான் அதுவும் இப்பயே எடுத்தேன்னா இந்த வீடியோ இன்னும் லென்த்தா போயிடும். ஸோ நான் நாளைக்கு வீடியோல ஸ்கொயர் ரூட் எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்றது நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இல்ல இந்த மாதிரி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.